கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? எரேமியா 33 அதிகாரம் 11 வசனம். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது நடக்கிற 3 ஆசீர்வாதத்தை அல்லது திரும்ப கொடுக்கிற 3 காரியத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது யோவேல் 2:25 வாசிப்பீர்கள் என்றால் அதில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பச்சை புழு, வெட்டுக்கிளி அது எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அழித்து விட்டது அல்லவா, அதை எல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் சில மனிதர்கள் ஆசீர்வாதத்தை உங்களிடத்திலிருந்து தடுத்திருக்கலாம், உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்திருக்கலாம், நிம்மதியை கெடுத்திருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்த எல்லாவற்றையும் நான் மீட்டு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் திருப்புவேன் என்று சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் இருந்து இன்றைக்கு இல்லாமல் போன ஒவ்வொரு காரியத்தையும் நான் மீட்டு தருவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது எரேமியா 30:17 என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னுடைய காயங்களை எல்லாம் மாற்றி உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக மனிதர்களால், சூழ்நிலைகளால், யோசனைகளால் சோர்ந்து போய் களைத்து போய் பலவீனத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை திரும்பி வர பண்ணுவேன். ஆரம்பத்தில் நீ பலனுள்ளவளா இருந்தாயே, அதே போல உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஆரோக்கியமானவர்கள் நடப்பதற்கும் காயப்பட்டவர்கள் நடப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆரோக்கியமானவர்கள் வேகமாய் போக முடியும், ஆனால் காயத்தோடு இருக்கிறவர்களால் எழுந்து நடப்பதற்கே சிரமமாயிருக்கும். இன்றைக்கும் சில வேதனைகள் உங்களை ஆண்டவருக்காய் எழும்ப பண்ணாமல் இருக்கலாம், ஆண்டவருக்காக ஓட முடியாமல் முடக்கி இருக்கலாம். எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னிடத்தில் இருக்கிற இந்த காயம் ஆண்டவருக்காய் எழும்ப முடியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன். நீ எனக்காய் மீண்டுமாய் எழும்புவாய், நீ எனக்காய் மீண்டுமாய் ஊழியம் செய்வாய். உன்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுவேன். நீ வேதனையோடு காயத்தோடு இனி முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நான் உன்னுடைய ஆரோக்கியத்தை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது ஏசாயா 61:7 சொல்லுகிறார், இரட்டிப்பான பலனை தருவேன், வெட்கப்பட்ட இடத்திலே ஆசீர்வாதங்களை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக வெட்கத்தோடு அவமானத்தோடு இருக்கலாம். எங்கெங்கே உங்களுடைய பெயர் பெருமையோடு இருந்ததோ அந்த இடத்தில் உங்களுடைய பெயர் கெடுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இப்படி ஆகிவிட்டேனே, இது என்னுடைய தவறா என்று நீங்கள் அநேக காரியங்களை குறித்து யோசித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கே அவமானப்பட்டாயோ, எந்த நபரால் அவமானப்பட்டாயோ, அதே நபர்களுக்கு முன்பாக நான் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து உன்னை மீண்டுமாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவது, நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு தருவார். இரண்டாவது, ஆரோக்கியத்தை திரும்ப தருவார். மூன்றாவது, ஆசீர்வாதத்தை திரும்ப தருவார். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அதே எரேமியா 32 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பலத்தினால் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் நினைத்தால் இதுவெல்லாம் எதுவுமே நடக்காது. ஆனால் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று அறிக்கையிட ஒரு உன்னத பலன் நம்மை நிரப்பும். நிச்சயம் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியும். ஆகவே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். எந்தெந்த காரியங்களை இழந்தீர்களோ அதை எல்லாம் எழுதி வைத்து சொல்லுங்கள். இவற்றை எல்லாம் திரும்ப கொடுக்க என் தேவன் போதுமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்